வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிடைத்த டபுள் ஜாக்பாட் குறித்த சூப்பர் அறிவிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு 50% உயர்த்தப்பட்ட பின்னர் ஊழியர்களுக்கு கிடைக்கும் கூடுதல் பலன்கள் குறித்தான விவரங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி 1, 2024 முதல் அகவிலைப்படி உயர்வானது 50% அதிகரிக்கப்பட்டுள்ளது. 7வது ஊதிய குழு விதிமுறைகளின்படி மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியானது 50% எட்டிய பின்னர் ஊழியர்கள் பெரும் பலன்களும் தானாக உயரும் தன்மை கொண்டவை. அதன்படி குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை, விடுதி மானியம், மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு சிறப்பு குழந்தை பராமரிப்பு தொகை போன்ற பலன்கள் 25% வரை உயர்ந்துள்ளது. உயர்த்தப்பட்ட பலன்களானது ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் என்றும் ஊழியர்களின் மாதாந்திர சம்பளத்துடன் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட கல்வி உதவித்தொகை மாதம் ரூபாய் 2812. இத்துடன் விடுதி மானியத்திற்கான தொகை ரூபாய் 8437 மாதந்தோறும் வழங்கப்படும். இதேபோல மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான குழந்தை பராமரிப்பு சிறப்பு கொடுப்பனவு மாதத்திற்கு ரூபாய் 3750 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுருங்க.